ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் வந்து பாகுபலி 2 இந்த கன்க்ளூஷன் அதுக்காக வந்து எல்லாம் செம்மையாக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஒரு நாளாக தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி 2 ஸோ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. யூடியூப்பில் வந்து செம்ம ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்துருந்தாலும் அதில் பார்த்து சில மிஸ் பண்ண சில சீன்ஸ் வந்து தொகுப்பு மாதிரி நான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். அது நான் கொஞ்சம் கெஸ்ஸஸ் கரெக்டாக இருக்கலாம், கொஞ்சம் கெஸ் தப்பாகவும் இருக்கலாம். ஸோ இது என்னோட கெஸ், என்னோட ஒரு பார்வையில் இந்த இதை நான் பண்ணியிருக்கேன். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீப் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெய்லரில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கெல்லாம் வந்து விட்டார மாதிரி, அது வந்து ஒரு அந்த பாகுபலி கொன்னதுக்கப்புறம் வர்ற சீனாக தான் இந்த தீ இருக்கிற மாதிரி ஒரு சீன் தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து இது கும்புற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கால் வந்து லக்ஷ்மி இது ரம்யா கிருஷ்ணனோடது. கை வந்து அடுத்து வந்து கட்டப்பா பாகுபலியை கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட கை வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அங்கே கொன்னோடனே டக்குன்னு இங்கே பிறக்கிற மாதிரியான ஒரு சீனை தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்தி ரத்தத்தோட நடந்து வர்றது வந்து வேற யாரும் இல்லை, நம்ம கட்டப்பா சத்யராஜ் தான். அது அவர் வந்து பாகுபலியை கொன்ன ரத்த கரையோட தான் அப்படியே வந்து குழந்தையோட காலை எடுத்து தலையில் வைக்கிறது. ஸோ அது கொஞ்சம் உருக்கமான சென்டிமெண்ட்லான சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கையை வந்து இப்படி மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்யா கிருஷ்ணன். ஸோ அவங்க பண்ண தப்புக்கு இது பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க மகேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்குறதட்ட ஒரு உணர்ச்சிகரமான, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணியில் இருக்கிறப்ப அது எப்படி தூக்குனாங்களோ அதே ஒரு எஃபெக்ட், ஒரு ஃபீல் வந்து இந்த சீன்லேயும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க சொல்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. அப்படி அது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் இந்த ஆள் வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆளை மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த இன்டர்வல் சீனுக்கு அந்த சிலையை ஏற்றுறப்போ பாகுபலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான். ஸோ அந்த ஆள் தான் வந்து இங்கேயும் அந்த ரம்யாகிருஷ்ணன் சொல்கிறப்போ கேட்டிருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சீன்ஸ் போட்டு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தது எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா பாகுபலியோட ஒரு வீர முத்திரை வந்து நெஞ்சில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை மாதிரி போட்டு குருதி. ஸோ இதுதான் வந்து பாகுபலி ஆக்சுவலாக அந்த பழைய வேர்ஷனில் பாகுபலியோட காஸ்டியூமு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரெக்ரியேட் பண்ணுற மாதிரி பிரபாஸ் இந்த புது பாகுபலி, ஸோ அவரு வந்து அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு தான் வந்து வில்லன்களை எதிர்க்க போகிறாரு. ஸோ எல்லாரும் வந்து பாகுபலின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்குது. அடுத்து அப்படியே கட் பண்ணி பார்த்தா நல்லா ரொமான்டிக்கான ஒரு லொக்கேஷன்ஸ், ஃபண்டாஸ்டிக்கான சீனரியோட இந்த சீன்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய பாகுபலி, ஸோ அவரோட லவ் போர்ஷன்ஸான சீனாக தான் இது தெரியுது. ஏன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக சீன்ஸ்லாம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் ஒரு ரொமான்டிக்காக ஒரு டூயட் சாங் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யானை கட்டுற இருக்கிற டூயட் சாங் வந்து அதே இதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீரர்கள்லாம் வந்து அது இந்த கதவை தள்ளுற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற யாரெல்லாம் நம்ம பாகுபலி தான். அவர் தான் வந்து ராஜா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். அவர் தான் ராஜாவாக இருக்கிறப்போ அனுஷ்காவை இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராணா அட்ட ஒரு ரொமான்டிக்காக ஒரு வில்லத்தனமான ஒரு லுக்கில் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி தான் வந்து பழைய பாகுபலி. ஸோ இதில் ஓடுற மாதிரியான ஒரு சீனு, அது ஏதோ சேசிங் அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வேலை பண்ணுற மாதிரியான இது உங்களுக்கு தெரியும். அந்த 2 ட்ரெஸ்ஸும் ஒரே ட்ரெஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா அப்படியே திரும்புற மாதிரி இருக்கும் ஸ்லோ மோஷனில். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கள்லாம் வந்து அனுஷ்காவை தாக்க வர்ற மாதிரி அது வந்து அம்புட்டு அவங்க எல்லாத்தையும் சாகடிக்கிற மாதிரியான ஒரு சீன் தான் இருக்குது. அடுத்து வந்து இது முக்கியமாக நோட் பண்ணீங்கன்னு பார்த்துருங்கன்னு தெரில, பழைய பாகுபலிக்கு வந்து நெத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் பழைய பாகுபலி,
அதே உல்டாவா இருந்துச்சுன்னா புது பாகுபலி. அது ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து இந்த ட்ரெய்லர்லயே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாருன்னா அவர் தான் வந்து புது பாகுபலி. அப்புறம் இந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் கருப்பு மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரபாஸோட ஆளுங்க. அப்புறம் அந்த ரெட்டில் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து ராணாவோட ஆளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த திரிசூல வியூகம் அப்போ அந்த ஊர் அதே தள்ளுவண்டி அது வந்து எல்லாத்தையும் கொல்ற மாதிரியான அந்த ரதம். ஸோ அதுவே வந்து இந்த பாட்டிலையும் வந்திருக்கு. அதுல இருக்கிறது உல்டாவா இந்த ராணா அடக்குன அந்த காலையவே வந்து இதா போட்டாங்களாட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் காஸ்டியூம்னாலே பாகுபலி தான் நம்ம புது பிரபாஸ். ஸோ அடி வாங்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்று பிரபாஸ் அடி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் இதாகிற மாதிரி இருக்கு. அது வந்து தாடியை பார்த்தாலே தெரியுது அவர் தான் நம்ம ராணா அடி மீதி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரத்த கரையெல்லாம் படிஞ்சிருக்கு. அதனால வந்து அது எங்க இருந்ததுன்னு பார்த்தா இப்படி கையை நீட்டிட்டு இருக்காரு. அம்பு ஃபுல்லா வந்து அட்டு பிச்சு கட்டுது. இது எப்படா இந்த சீன் வந்து என்னன்னே ஒன்றும் ஒரே கன்ஃபியூஷனான ஒரு சீனா தான் இந்த சீன் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இந்த ட்ரெய்லர் முடிவுல பாத்தீங்கன்னா அப்படியே ரத்த தெறிக்க சண்டை போடுறாங்க. நெற்றிக்கண்ணை திறக்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. அது வந்து இதுதான் புது பாகுபலிக்கான இதுதான் அந்த நெத்தியில் இருக்கிற அந்த இது ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லரை பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா கொடுத்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 2017 இப்போ ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்றேன்ட்டாங்க. செம்ம எக்ஸ்பெக்டேஷனு. இந்த படம் வெற்றிகரமாக தாறுமாறா வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.